Taste the Daily. அண்மை செய்தி. திருப்பூரில் திமுக சுற்றுச்சூழல் பிரிவு மாநில துணை செயலாளர் நாராயணமூர்த்திக்கு சொந்தமான பள்ளியில் 1ஆம் வகுப்பு சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காமுகன் சிக்கிய நிலையில் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து ஏவல் துறையினர் அராஜகத்தை அரங்கேற்றியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணி, விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அருண். அதாவது திமுக சுற்றுச்சூழல் பிரிவு மாநில துணை செயலாளர் நாராயணமூர்த்தி பள்ளி தனியார் பள்ளி கேவிஆர் நகர் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் நேற்று மதியம் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு அந்த பள்ளியில் பணியாற்றி வந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஜெய் என்பவர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அந்த பள்ளி அந்த ஆசிரியரிடம் தெரிவித்தும் ஆசிரியர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துள்ளனர். மேலும் அந்த 1ஆம் வகுப்பு மாணவி தனது மாலை பள்ளி விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தனது தாயிடம் இதை குறித்து தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அந்த மாணவியின் பெற்றோர் உறவினர்கள் நேற்று இரவு முற்றுகையிட்டு அந்த பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட அந்த நபரை, அசாம் மாநில நபரை கைது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வாக்குவாதத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அந்த அசாம் மாநில வாலிபர் ஜெய் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இந்த தகவலானது மற்ற பெற்றோர்களிடையே பரவியதை தொடர்ந்து இன்று காலை வழக்கம் போல பள்ளிக்கு தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வந்த மாணவர்களின் பெற்றோர்கள் அமர்ந்து முன்பு பள்ளியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து தங்களது குழந்தைகளின் பாதுகாப்புக்கு பள்ளி நிர்வாகம் எவ்வாறு ஈடுபட்டுள்ளது, மேலும் தங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று அந்த பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தினர் சரிவர பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்ட வந்தவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்துள்ளனர். மேலும் தங்களது குழந்தைகளின் பாதுகாப்புக்காக போராடிய மாணவர்களை காவல்துறையினர் இது போன்று அராஜக போக்கில் ஈடுபட்டது பெரும் கண்டனத்துக்குரியது என்றும், மேலும் அப்பகுதியில் உள்ள பலரும் இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு அசாதாரண சூழ்நிலை நிலவியது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலசுப்ரமணி.